இன்னைக்கு ஒரு மித்த உடைப்போமா. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க மீல்ஸை ஸ்கிப் பண்ணா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. ரியலான ஃபேக்ட் என்னன்னா, உங்களோட வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணமே கேலரி டெபிசிட் தான். அதுக்கு நீங்க 2 மீல் சாப்பிட்டு இல்ல 4 மீல் இல்ல 6 மீல் சாப்பிட்டு கூட கேலரி டெபிசிட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். செகண்ட், மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்கன்னா அதோட பசி லஞ்ச் டைம்ல இன்னுமே அதிகமா இருக்கும். அதனால நீங்க நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க. இதனால கேலரிஸ் அதிகமாக தான் சேரும், பாடியில் ஃபேட்டும் அதிகமாக சேரும். தேர்ட், மீலை ஸ்கிப் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கேலரிஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்க மசிலில் இருக்க ப்ரோட்டீன்லேருந்து எடுக்கும், உங்களோட போன்லேருந்து எடுக்கும். ஸோ ஜிம் ஒர்க் அவுட் உங்களுக்கு சரியாகவும் போகாது, உங்களுக்கு கேலரி போன் எஃபெக்டிவாக இருக்காது. 4, உங்கள் வெயிட் லாஸ்க்காக எராட்டிக்காக நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியில் அதிகமான கார்டிசால் வரும். இதனால் உங்களுக்கு ஃபட்டிக், மூட் இரிட்டபிலிட்டி, உங்களோட வேலையில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சஃபர் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்த்தியான வேயே கிடையாது. உங்களுக்கு ஹெல்த்தியான வே தெரியும்னா முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஹெல்த்தியான வேலை எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மித்ஸ் ஏதாவது நான் உடைக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.